வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எல்லா செலிப்ரிட்டிஸுமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கிற மோர் தாத்தாவோட மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு இன்ச் அளவு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே இது நல்லா தண்ணி ஆகிடும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காய்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. மற்ற இல்லாட்டி விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா நுரைச்சி வரும். அதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சுட வச்சு வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் இந்த மோரில் சேர்த்துடலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அந்த தாளிச்ச ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் விஸ்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு டம்ளர் இல்லாட்டி பாட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாங்காய், அதோட கொஞ்சம் காரா பூந்தி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை சேர்த்துடலாம். மோர் தாத்தாவோட ஸ்பெஷலே இந்த மாங்காய் காரா பூந்திலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் தாத்தா ஸ்பெஷல் மோர் ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக இந்த மோர் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.